தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். தினமும் ஒவ்வொரு நாள் மாறும்போது நம்ம டெய்லி ஷீட் கேலண்டரில் தேதியை கிழிப்போம். அப்போ நாட்கள் மாறுது. கூடவே சேர்ந்து நாம் எப்படி மாறணும், எப்படி முன்னேற்றம் அடையணும் அப்படின்னு யோசித்து முயற்சி செய்கிறவங்க தான் முன்னேற்றம் அடைவாங்க. ஜிவி பிரகாஷ்குமார் இசையமைப்பாளராக அறிமுகமாகி ரொம்ப வேகமாக 50 படங்களுக்கு மேல் இசையமைத்து அந்த படங்கள் எல்லாமே ரசிகர்கள் மத்தியில் வெற்றி அடைஞ்சு அடுத்த முயற்சியாக ஹீரோவாக அறிமுகமாகி தொடர்ந்து வெற்றி படங்களை கொடுத்துக்கிட்டு இருக்காரு. ஸோ அவருடைய குழுவோடு இங்கே வந்திருக்காரு. கடந்த வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆகி ரசிகர்கள் மத்தியில் நல்ல முறையில் வரவேற்பு அடைஞ்சிருக்கிற படம் எனக்கு இன்னொரு பேர் இருக்குது. ஸோ அந்த படத்துடைய வெற்றியை கொண்டாடன்னு சொல்லலாம். இன்றைக்கி நம்மிடையே அந்த படத்தின் குழுவினர் வந்திருக்காங்க. முதல்ல உங்கள் எல்லாருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள். வெல்கம் டு அவர் ஸ்டுடியோஸ். ஸோ இந்த வெற்றி படத்தை பற்றி நம்ம நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். முதல்ல டைரக்டர் கிட்ட கேட்டுக்கிறேன். ப்ளீஸ் உங்கள் டீம் எங்களுக்காக அறிமுகப்படுத்துங்க. சாம், வி வெரி ஹாப்பி. உங்களை இப்படி ஒரு வெற்றி பட இயக்குனராக பார்க்குறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ இட்ஸ் சச் அ நைஸ் மூமெண்ட். ஸோ ப்ளீஸ் நீங்கள் ஆரம்பிச்சு வைங்க. தென் ப்ராப்ளி வி குட் ஆஸ்க். நான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறேன் ஜிவி சார். அவர் தான் என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுருந்தோம். ஸோ ஜிவி சார் அண்ட் நம்ம படத்தில் ஹீரோயினாக நடித்த ஆனந்தி அண்ட் கிருஷ்ணன் சினிமாட்டோகிராஃபர் அண்ட் எடிட்டர் ரூபன். என்னென்னா இது டார்லிங் அந்த வெற்றி கூட்டணி அப்படியே நாங்கள் திருப்பி ஜாயின் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வெற்றி கூட்டணி மீண்டும் ஒரு வெற்றி படத்தை கொடுத்துருக்கு. ஜிவி பிரகாஷ்குமார்னு எங்களுக்கு இசையமைப்பாளராக ரொம்ப பரிச்சயமானவர். ஸோ உங்களுடைய பாடல்கள் எல்லாமே ரசிகர்களுக்கு ரொம்ப பிடிச்சது. இந்த படத்துலேயும் இந்த படத்தோடைய ஆல்பம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி மிகப்பெரிய ஹிட் ஆச்சு. அதுக்கப்புறம் இந்த படம் ரிலீஸ்க்கு அப்புறமும் எல்லாரும் வரவேற்கிறாங்க. ஸோ இந்த படத்தில் 2 குறிப்பான சிறப்பான பாடல்கள் நீங்கள் கொடுத்துருக்கீங்க. ஸோ டு ஸ்டார்ட் ஆஃப், would it be too much if I ask you to sing a few lines? Yeah, sure. ஏன் குங்குமப்பூவே, ஏன் கொஞ்சம் புறாவே, ஏன் காமரு கட்டு, ஏன் சினிமட்டாயே. ஜிவி, நீங்கள் சொல்லுங்கள், இந்த படத்துடைய பாடல்கள். நீங்கள் மியூசிக் டைரக்டராக, ஒரு சீசன் மியூசிக் டைரக்டர், நீங்கள் நிறைய ஹீரோஸ்க்கு இசையமைச்சிருக்கீங்க. ஸோ உங்களை ஒரு ஹீரோவாக கண்டிப்பாக நீங்கள் அனலைஸ் பண்ணியிருப்பீங்க, என்ன மாதிரி பாடல்கள் ரசிகர்களுக்கு கொடுக்கணும். ஸோ ஹவு டிட் யூ மேக் திஸ் ஆல்பம் ஆல்சோ? இந்த ஆல்பம் பொறுத்த வரைக்கும் எப்படின்னா ஒரு எனர்ஜியான சாங்ஸாக இருக்கணும்னு. ஏன்னா இந்த படம் ஒரு ஒரு ஸ்க்ரீன் ஸ்பேஸாகவே ஒரு எனர்ஜியாக இருக்கும். படம் ஒரு யங்ஸ்டர்ஸ்க்கான ஒரு ஃபெஸ்டிவல் ஃபிலிமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி அந்த எனர்ஜியை சாங்ஸும் கேரி ஓவர் பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லா சாங்ஸும் அப்படி பண்ணியிருக்கோம். இப்போ கனை நம்பாதே சாங்காக இருக்கட்டும், மைமாவாக இருக்கட்டும், தத்தலக்காவாக இருக்கட்டும், டான்ஸ் வித் மீயாக இருக்கட்டும், எல்லாமே டான்ஸ் நம்பர்ஸ். தியேட்டரில் ஒரு அப்படி வேறு ஒரு எனர்ஜி ஸ்பேஸை எடுத்துகிட்டு வரோம் அந்த சாங்ஸ். சாம், நீங்கள் சொல்லுங்கள். ஜிவி பிரகாஷ்குமார் வச்சு டார்லிங்னு ஒரு ஹிட் ஃபிலிம் கொடுத்தீங்க. ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி அதே கூட்டணி, வெற்றி கூட்டணின்னு சொல்லணும். ஸோ இந்த படம் இந்த ட்ரெய்லர் டீசர்லாம் பார்க்கும்போது ஒரு மாஸ் டெரர் படமாக இருக்கிற மாதிரி இருக்குது. உண்மை என்னென்னா, நாங்கள் டார்லிங் படம் பண்ணிகிட்டு இருக்கும்போதே நான் சார்கிட்ட அந்த ஐடியாவை சொன்னேன். ஸோ அவருக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறமா நானும் ஒரு 3-4 மந்த்ஸ் அதுக்கப்புறம் ஒர்க் பண்ணேன் ஸ்கிரிப்டில். ஸோ அதுக்கப்புறம் திருப்பி இந்த கதை பண்ணும்போதே அவருக்கு தான் பண்ணது. நான் வேறு யாருக்கோ பண்ணி இவருக்கு பண்ணும்போதே இவருக்கு தான் பண்ணது. ஏன்னா சொல்லி அவர் ஓகே சொல்லிட்டாரு. ஸோ அதனால் அதுக்கப்புறம் அவர்கிட்ட போய் திருப்பி சொன்னேன். ஸோ அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ தென் இட் ஆல் ஸ்டார்டட். அதே டீம் எல்லாருமே அதே தான் எனக்கு. ஸோ அதுக்கப்புறம் ட்ரிஷாலா நயன்தாரா பார்த்த உடனே தான் எனக்கு அவங்க பேர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஜிவி அண்ணா ஆனந்தி என்ன அவங்க தமிழ் பேசுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் அதுதான். ஸோ ஆன் ஸ்க்ரீன் பேர், அதுக்கப்புறம் தமிழ் உச்சரிப்பு. ஸோ இதெல்லாம் இருக்கப்போ நல்லா நடிக்கிறாங்க. வேறு இதுக்கு மேலே என்ன வேணும்? What else can you ask for? Okay. So Anandi, one of the most beautiful heroines in Tamil industry. Thank you. ரொம்ப இன்னசென்ட்டான அழகான முகம் உங்களுடையது. அதே மாதிரி உங்களுடைய கதாபாத்திரங்களையும் நீங்கள் அவ்வளோ அழகாக போர்ட்ரே பண்ணிட்டு வரீங்க. அண்ட் வழக்கமாக ஒரு 10-15 படங்கள் ஒன்றா சேர்ந்து நடித்தாதான் இது வெற்றி பேர் அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. பட் சம்பவம் நீங்கள் ஒரு படத்துலேயே 2 பேரும், 2வது படத்துலேயே ஹிட் பேர், அந்த மாதிரியான ஒரு பேர் உங்களுக்கு கிடச்சிருச்சு. யூ மேனேஜ் டு கெட் இட் லைக் தட். ஸோ இந்த படத்தில் உங்களுடைய கதாபாத்திரம் பற்றி சொல்லுங்கள். இதில் நான் ஹேமா அப்படின்னு ஒரு கேரக்டர் ப்ளே பண்ணேன். அவள் போல்டு, அவள் அப்பா மாதிரியே எல்லா பசங்க இருக்கணும் அந்த மாதிரி நினைப்பா. நான் ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு பண்ணேன் இந்த படம். லைக் ஐ ஒர்க்ட் வித் சாம் ஆண்டன் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம். பெரிய ஹிட் கொடுத்துட்டாரு. அந்த படம் எனக்கு லாங்குவேஜ் அவ்வளோ ப்ராப்பராக தெரியாது. பட் அந்த படம் பார்க்கும்போது எல்லா சீன்ஸ் நான் என்ஜாய் பண்ணேன். அந்த ஹியூமர் இந்த படத்துலேயும் எல்லா சீன்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அண்ட் படம் பார்க்கும்போது ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டேன். எல்லா சீன்ஸில் அந்த காமெடி, அந்த ஹியூமர் இருக்கு, பாடிக்குள்ளேயே இருக்கு அந்த. ஸோ படம் பார்க்கும்போது மட்டும் நடிக்கும்போது என்ஜாய் பண்ணி. ஸோ தட்ஸ் வை இட் லுக்ஸ் ஸோ குட் ஆன் ஸ்க்ரீன். ஸோ மேபி நவ் ஐ ஷுட் ஆஸ்க் த கேமராமேன். சார், இந்த படத்தை பார்க்கும்போது இட்ஸ் ஸோ கலர்ஃபுல் அண்ட் ரொம்ப அழகாக இருக்குது.
வாட் கேன் ஐ ஆஸ்க் யூ, ஒரு ஃபெஸ்டிவ் மூடு இருக்குன்னு சொல்லுவேன். அந்த எனர்ஜி ஜிவி சார் சொன்ன மாதிரி ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருக்குது, வைப்ரண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லணும். உங்களுடைய பங்களிப்பு இந்த படத்தில், ஒரு ஃப்ரம் யோர் பாயிண்ட் ஆஃப் வியூ டெல் அஸ் மோர் அபவுட் த ஃபில்ம். என்னோட ப்ரீவியஸ் கொலாபரேஷன் டார்லிங். ஸோ அது வந்து ஒரு ஹாரர் காமெடி ஒரு வீட்டுக்குள்ளே நடக்கிறதுனால அதுக்கு ட்ரீட்மெண்ட் வந்து கொஞ்சம் இதாக கொடுத்துருந்தோம் நம்ம. கொஞ்சம் என்ன சொல்கிற சீரியஸாக கொஞ்சம் ரியலாக. இது வந்து வென் சாம் நரேட்டட் த ஸ்கிரிப்ட், அது வந்து ஸ்டார்டிங்லேருந்து வி வர் ஒர்க்கிங் ஆன் த ஸ்கிரிப்ட் ஆல்சோ. ஸோ அப்போலேருந்து எனக்கு தெரியும் திஸ் இஸ் ஒரு ரகல படம்ட்டு. ஸோ அதனாலேயே ஸ்டார்டிங்லேருந்து வி டிசைடட் வாட் தி கலர்ஸ் நீடட் டு பி. அந்த மாதிரி ஃபுல்லாக கலர்ஃபுல்லாக போயிடலாம், சாங்ஸ் எல்லாம் வேறு மாதிரி பண்ணலாம். சாங்ஸுக்கு வந்து ஜிவி சார் வந்து கேவ் அஸ் லாட் ஆஃப் அந்த மைமா சாங் வந்து ஹி வாண்டட் இட் டு பி வெரி வெரி விஷுவல் சாங். ஸோ அதனால் அதுக்கு உண்டான ஹோம் ஒர்க்கெலாம் வி புட் இன் அ லாட் ஆஃப் ஒர்க் இன் தட். அந்த மாதிரி பார்த்து அந்த ஆர்ட் டைரக்டர் வந்து ஹெல்ப் அஸ் அ லாட். அவர் வந்து ஹில் பி ஜாயினிங் அஸ் சூன் ப்ராப்ளி. அண்ட் ஹீ ஹெல்ப் அஸ் அ லாட் இன் ஆல் தி சாங்ஸ் ஆர் சூப்பர் கலர்ஃபுல். அண்ட் இந்த படம் வந்து இஸ் ப்ரிடாமினென்ட்லி ஷாட் இன் தி நைட். டைரக்டர் கேமராமேனை தொடர்ந்து வந்து அந்த படம் எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக அமையுது, வெற்றி படம் அமையுதுங்கிறதுல எடிட்டருக்கு ஒரு பெரிய பங்கு இருக்குது. டெஃபினெட்லி எனக்கு சாம் ஆண்டனோட பழக்கம் வந்து ஜி பிரகாஷ் மூலம் தான் கிடச்சிச்சு. ஹீரோயின் கெமிஸ்ட்ரி, எனி டெக்னீஷியன் வுட் லைக் த கெமிஸ்ட்ரி பிட்வீன் த டைரக்டர் அண்ட் ஹிம்செல்ஃப். ஓகே, அது வந்து எனக்கு சாம் வந்து இஸ் லைக் மை கேர்ள் ஃப்ரெண்ட் அந்த மாதிரி தான். ஓகே, எல்லாரும் வந்து ஒரு நீங்கள் ஸ்கூல் படிக்கும் போது ஒரு டெய்லி கிளாஸஸ் நடக்கும், வீக்கெண்டில் வந்து ஒரு எக்ஸ்கர்ஷன் கூப்பிட்டு போவாங்க. எனக்கு இந்த படம் வந்து எக்ஸ்கர்ஷன் மாதிரி. நான் எல்லா படமும் ஒர்க் பண்ணுவேன், இந்த படம் வரும்போது நான் ரொம்ப குஷி ஆகிட்டு இங்கே கேள்வி கேட்க ஆள் கிடையாது. ஸ்பெசிஃபிக்கலி பிகாஸ் இல்லை த ஆம்பியன்ஸ். ஓகே, எனக்கு முதல்ல எனக்கு இந்த டீமோட ஒர்க் பண்ணுறோன்னும் போது நான் கதை கேட்கல. இனிஷியலி அவருக்கும் டைம் இல்லை. ஃப்ளாஷ் வந்து ப்ராஜெக்ட் செட் ஆகி ஆரம்பிச்சிச்சு, நான் கதை கேட்கல. படம் பார்த்து தான் கதையை தெரிஞ்சுக்கிட்டேன். ஆமாம், சீரியஸ்லி படம் எடிட் பண்ணும்போது தான் நான் கதையை தெரிஞ்சுக்கிட்டேன். நான் கதை சொல்கிறேன்னாரு, இல்லை வேணாம் நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன், நம்ம என்ன பண்ணுறோமோ அது கதையாக வந்துட்டோம் அப்படின்ட்டு அதே தானே திருப்பி எடுக்க போகிறேன், அதுக்கு நீ கதையெல்லாம் சொல்லி ஓகே அந்த மாதிரி பேசி ஒரு மாதிரி அந்த ஒரு 10 to 15 days ஆஃப் எடிட் செஷன் அது வந்து ரொம்ப ஃபன்னாக போயிடுச்சு. படத்தோட டைட்டில் சொன்னாலே எல்லாருக்கும் ஞாபகம் வரும். ஸோ இப்படிப்பட்ட ஒரு டைட்டிலை சூஸ் பண்ணுறதுக்கு ஏதாவது முக்கியமான காரணம் இருக்கா, இல்லை என்னென்ன எனக்கு இன்னொரு பேர் இருக்குன்றது அதுதான். இப்போ கண்டிப்பாக எல்லாருக்குமே வந்து இன்னொரு முகம் இருக்கும் அப்படின்றது தான் ஐடியா. ஸோ கதை எழுதும் போது நான் இந்த டைட்டில் வைக்கல. நான் இவர்கிட்ட கதை சொன்னதுக்கு அப்புறம் தான் இவர் சொன்னார் நம்ம உட்காந்து பேசலாம் அப்படின்ட்டு. சும்மா கொஞ்ச நாள் பேசணும். அப்புறம் அவர் தான் சொன்னார் எனக்கு இன்னொரு பேர் இருக்குது யூஸ் பண்ணலாமான்னொடனே ஒரு ஸ்பார்க்காக இருந்துச்சு. சரி இது ஒர்க் ஆகிடும் அப்படின்னு. ஸோ எவ்ரிபடி ஹேஸ் அன் அதர் சைடில். ஸோ அதுதான் நாங்கள் டைட்டிலாக வச்சோம். அதே மாதிரி ஜிவி பிரகாஷ்குமார் வந்து இந்த படத்தில் இன்னும் ஒரு மாஸ் ஹீரோ மாதிரி ஒரு ட்ரெய்லர் அந்த படத்தை பார்க்கும்போது இன்னும் ஒரு டெரராக அவரை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ இதுக்கு நீங்கள் ஸ்பெஷலாக ஏதாவது உங்கள் ஸ்கிரிப்டில் ஒர்க் பண்ணீங்களா? இது வந்து பேசிக்காக இப்போ நீங்கள் படம் பார்த்து எல்லாருக்குமே பிடிச்ச விஷயமே அந்த என்னென்னா ஒரு ஆளோட ரைஸ் இருக்கும். அதுதான் ஒரு 0லேருந்து எப்படி 100 வரான் அப்படின்றது தான் ஆக்சுவலி பேசிக்காக கதை. ஸோ நாங்கள் இப்போ ஜிவி சார்ட்ட நரேட் பண்ணும் போதும் சரி அந்த எனர்ஜி அவரும் ஃபீல் பண்ணார். அண்ட் படத்தில் இருக்க சின்ன சின்ன ஆக்ஷன் பிளாக்ஸ் கூட எல்லாருமே ரசிக்கிறாங்க. அதுவும் செகண்ட் ஹாஃபில் தான் ஆக்சுவலி ஆக்ஷன் ஆரம்பிக்கும். அண்ட் கிளைமேக்ஸில் வந்து ஒரு ஹெவியான ஃபைட் இருக்கும். ஸோ அதுக்கு வந்து நம்ம எடுத்தோடனே ஓப்பனிங்லேயே ஒரு ஃபைட்டு, இன்ட்ரோவில் ஒரு ஃபைட்டு அப்படின்னு நம்ம வைக்கல. இன்ட்ரோல் பிளாக் இப்போ எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சி இப்போது எல்லாருமே சூப்பராக இருக்குன்றாங்க. ஸோ அது காரணம் என்னென்னா அந்த இன்ட்ரோல் பிளாக்ல இருந்த ஒரு ஹை ஒன்று இருக்கும், அதை எடுத்துன்னு போகிற ஒரு செகண்ட் ஹாஃப். ஸோ ஒரு ஒரு வீட்டு உள்ளேயே ஒரு ஃபைட் ஒன்று ஷூட் பண்ணியிருப்போம், ஒரு சின்ன ஆக்ஷன் பிளாக் ஒன்று ஷூட் பண்ணியிருப்போம். அது எல்லாருமே ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. அண்ட் கிளைமேக்ஸ் ஃபைட்டு சேரல முதல்வனுக்கு அப்புறம் நாங்கள் தான் பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன். 3 நாள் அவர் புரட்டி எடுத்திருக்கோம். வாழைக்காவை பஜ்ஜியில் போட்டு எடுக்கிறோமே எடுத்து வச்சிருக்கோம். நீங்கள் அந்த ஒர்க்கிங் ஸ்டில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே, நீங்கள் சொல்லுங்கள் ஜி. ஸ்டன் சீக்வன்ஸ் பற்றி சொன்னார். திலீப் மாஸ்டர் இதில் ஒர்க் பண்ணியிருக்கார். ஸோ அவருடைய ஸ்பெஷாலிட்டி வந்து யதார்த்தமான சண்டை. திலீப் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்டன் கொரியோகிராஃபர்ஸ் இன்னைக்கு இந்த கண்ட்ரிலேயே சொல்லலாம். ஏன்னா அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஷார்ட்ஸ். அந்த கிளைமேக்ஸ் சீக்வன்ஸ் வந்து சூப்பராக ஷூட் பண்ணியிருப்பார். அது வந்து என்ன சொல்கிறது, அது ஃபேண்டமில் தான் ஷூட் பண்ணாங்க. 1000 frames இது அதுன்னு பயங்கரமாக எடுத்து சூப்பராக வந்திருக்குது. ஐ ஷுட் தேங்க் திலீப்
ஆனால் ரோப்பில் நிறைய கட்டி விட்டு தொங்க விட்டாங்க, பறக்க விட்டாங்க, சேத்துல மிதக்க விட்டாங்க. இந்த படம் என்னன்னா ஒரு ஆக்ஷன் மூட் இருந்துகிட்டே இருக்கும். பட் என்னதான் இருந்தாலும் அந்த ஹீரோயிசம் ஓவராக இருக்காது, பில்டப் இருக்குமே தவிர உடனே ஓ ஊன்னு கத்திக்கிட்டு நம்மளுக்கு வந்து இந்த கமர்ஷியல் சினிமான்னு சொல்லிட்டு ஓவர் சவுண்டாக இருக்கிற படமாக இருக்காது. ஓகே, அந்த மூட் தான் இருக்கும். அந்த அந்த மூடு இருக்கும், அதில் ஒரு சுச்சுவேஷனல் ஹியூமர். இப்போ எப்படி டார்லிங்கில் பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு ஹாரர் இருக்கும், அதுக்குள்ள சுச்சுவேஷனல் ஹியூமர் இருக்கும். இதில் வந்து பயங்கரமான ஒரு ஆக்ஷன் மூட் இருக்கும், ஆனால் உள்ள ஹியூமர் தான் இருக்கும் படம். அதுதான் அதோடைய ஹைலைட்டு. ஸோ ஆனந்தி, நீங்கள் சொல்லுங்கள். ஸ்டன்ட் சீக்வன்ஸ் பற்றி நிறைய விஷயம் சொல்லிட்டாங்க. இந்த படத்தில் உங்களுக்கு ஏதாவது ஸ்டன்ட் சீக்வன்ஸ் இருக்கா? ஃபைட் ஏதாவது பண்ணியிருக்கீங்களா? ஜிவி சார் அடிப்பீங்களே, ட்ரெய்லர்லேயே வருமே. அதுக்கு மேலே அது ஒரு ஸ்டன்ட் சீக்வன்ஸ் தானே. ஒரு மாஸ் ஹீரோ அடிச்சிருக்கீங்க. மாஸ் ஹீரோ அடிக்கல, ஹீரோ அடிக்கல. ஆமாம் நல்லா அடிச்சிட்டேன், பாவம் வலி கூட வந்துச்சு. ஆக்சுவலி வந்து எடிட்ல வர ஒரு கட் பண்ணிட்டேன், ஒரு 2-3 புரட்டி அடிச்சிருப்பாங்க. ஏன் சார் கட் பண்ணிட்டீங்க? நண்ப அடிவாங்க. அது வந்து டொமஸ்டிக் வயலன்ஸ்ன்ற மாதிரி அதை பார்த்து நிறைய வைஃப்ஸ் வந்து அவங்க ஹஸ்பண்டை வந்து மிஸ்ட்ரீட் பண்ணுறதுக்கு அது ஒரு லீடாக இருக்கக்கூடாதுன்னு நம்ம ஒரு ராங் எக்ஸாம்பிள் ஆமாம், அது இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு சமூக நலம் கருதி ரொம்ப லைக் நான் யாருன்னு அடுக்க மாட்டேன், அதனால பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஜிவி, உங்களுடைய படங்கள் இசையமைப்பாளராக ஒரு 50 படங்களோடைய உங்களுடைய வளர்ச்சி வந்து வேகமாக இருந்தது. அந்த மாதிரி ஒரு ஹீரோவாகவும் உங்கள் வளர்ச்சி வந்து ரொம்ப வேகமாக இருக்குதுன்னு நாங்கள் நினைக்கிறோம் நிஜ வாழ்க்கையில். வாட் வாஸ் த பெஸ்ட் திங் தட் யூ லைக்ட் அபவுட் திஸ் ஃபில்ம் when he narrated it to you? நான் எப்பவுமே நரேஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் எனக்கு. நான் நரேஷனில் ஃபஸ்ட் டைம் எனக்கு என்ன ஒரு ஸ்கிரிப்ட் பற்றி ஃபீல் பண்ணுறனோ அதுதான் ஆடியன்ஸோடைய ரிசல்ட்டாக இருக்கும். இது வரைக்கும் எவ்வளோ படங்கள், ராஜா ராணியாக இருக்கட்டும், டார்லிங்காக இருக்கட்டும், த்ரிஷா நயன்தாராவாக இருக்கட்டும், எல்லா படங்களும் என்னுடைய ஜட்மெண்ட் கண்டிப்பாக ஐ எம் வெரி ஸ்ட்ராங் அபவுட் மை ஜட்மெண்ட். ஸோ இந்த ஸ்கிரிப்ட் நான் கேட்டோடனே ஃபுல்லாக என்ஜாய் பண்ணேன். பேசிக்காக ஐ நீட் டு டூ என்கேஜிங் ஃபிலிம்ஸ். தேட்டரில் வந்து சீட்டில் இருக்கிற ஆடியன்ஸுக்கும் ஸ்க்ரீனுக்கும் என்றைக்குமே ஒரு கனெக்ட் வேணும். அந்த கனெக்ட் இருந்தால் தான் படங்கள் ஒர்க் ஆகும். அந்த கனெக்ட் இருக்கணும் இல்லை அப்படிங்கிறது வந்து அந்த ஸ்கிரிப்டை நம்ம கேட்கும் போதே தெரிஞ்சிடும். So that was the best. I love the script. It's an engaging script, entertaining film. And it's crisp. ஓகே. அதே மாதிரி நான் முத்துக்குமார் அவர்கள் லிரிக்ஸ் எழுதியிருக்காரு இந்த படத்தில். நிறைய பேர் எழுதியிருக்காங்க. நான் முத்துக்குமார், ஏகாதசி, அருண் ராஜா அண்ட் லோகன். ஓகே. நான் கேட்க வந்தது என்ன, நான் முத்துக்குமார் அவர்களும் உங்களுடைய இசையும் சேர்ந்த மெலடி அந்த பாடல்கள் வந்து மிக சிறப்பான ஹிட் அமையும். இந்த படத்தில் அவருடைய பங்களிப்பு, அவருடைய பாடல்கள் பற்றியும் அதுக்கப்புறம் மற்ற லிரிக்ஸ் பற்றியும் சொல்லுங்கள். இந்த படத்தில் கண்ணை நம்பாதே சாங் அவர் தான் பண்ணியிருக்காரு. ஸோ அவரை ரெகுலராக யூஸ் பண்ணாமல் வேறு மாதிரி யூஸ் பண்ண வேறு மாதிரி கண்ணை நம்பாதே சாங்கை வந்து அவர் எழுத வச்சேன். ஸோ ஒரு காலேஜ் கானா மாதிரி எழுதி கொடுங்க, சூப்பராக எழுதி கொடுத்துருந்தார். கண்ணை நம்பாது, அப்புறம் ஃப்ரெண்டே நீ நம்பு, என்றும் உனக்காக சீன் போட்டு சாவான் அப்படின்லாம் எழுதியிருந்தார். ஸோ அது வந்து ஒரு ஃப்ரெண்ட் க்ளோரிஃபிகேஷனாக பண்ணியிருந்தோம். அப்புறம் மைமா சாங் வந்து அருண் ராஜா எழுதியிருந்தார். இன்றைக்கி வந்து ஹாட் லிரிசிஸ்ட் அவர், தெரியல எழுதினார், இப்போ கபாலியில் எழுதியிருக்காரு. அதுக்கப்புறம் டான்ஸ் வித் மீல வந்து டான்ஸையும் ஃபோக்கையும் மிக்ஸ் பண்ணியிருந்தோம். அது வந்து ஏகாதசி எழுதியிருந்தார். ஸோ அந்த டான்ஸ் வித் மீ இன்ஸ்டன்ட் ஹிட்னு நினைக்கிறேன் அந்த பாட்டு. அப்படியே கேட்ட உடனே. அதுக்கப்புறம் லோகன் வந்து அந்த தத்தலக்கான்ற சாங், அது பக்கா பிஎன்சி சாங், ஐட்டம் சாங் இந்த ஃபிலிம். அது வந்து ரொம்ப எனர்ஜியாக எழுதியிருந்தார். அந்த பிஎன்சியோடைய மாசான ஒரு சாங். அது பேக்ரவுண்ட் ஸ்கோரை பற்றி இன்னும் கொஞ்சம் சொல்லுங்கள் எங்களுக்கு. இந்த படத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா ரொம்ப என்கேஜிங்காக இருக்கணும். அதாவது திடீர்னு, ஏன்னா ஹியூமர்லேருந்து சீரியஸ் ட்ரான்சிஷன் இருக்குது இதில் நிறைய. ஏன்னா ரொம்ப காமெடியாகவே போயிட்டுருக்கோம், திடீர்னு சீரியஸ் ஆகும். ஸோ அவ்வளோ காமெடியாக பார்த்தவங்க திடீர்னு சீரியஸ் ஆகணும்னா நம்ம பேக்ரவுண்ட் ஸ்கோரில் அந்த ட்ரான்சிஷன் கொடுக்கணும், டக்குன்னு அவங்கள ஸ்கேர் பண்ணணும். அப்போ தான் ஒரு பிரேக் அவங்களுக்கு கொடுத்தா தான் அவங்க மூட் மாறும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அதையும் காமெடியாகவே எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், படமே காமெடி ஆகிடும். அதனால் வந்து அதனால சிரிக்க வேண்டிய இடம்னு இருக்குல்ல, அங்கதான் சிரிக்கணும். எங்க சிரிக்கணும், எங்க அவங்க ஹீரோயிசம் ஃபீல் பண்ணணும், எங்க வந்து அவங்க அழ வைக்கணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ஒர்க் பண்ணியிருக்கேன் அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோரில். ரொம்ப என்கேஜிங்காக இருக்கும். டெஃபினட்டாக ஒரு என்கேஜிங் ஸ்கோர் அது கூடவே இருக்கும். இப்போ ஒரு ஹியூமர்னாலும் ஹியூமர் மியூசிக் அதுக்கு சப்போர்ட்டிவாக வந்துகிட்டே இருக்கும். அந்த எனர்ஜி, ஸ்க்ரீன் எனர்ஜியை வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர் ரைஸ் பண்ணுற மாதிரி பண்ணியிருக்கோம். நீங்கள் சொல்லுங்கள் சார், சாங் சீக்வன்ஸ் பற்றி சொல்லுங்கள். இந்த படத்தில் சாங்ஸ் எல்லாமே வந்து செம்மையாக என்ஜாய் பண்ணோம். 3 சாங் வந்து பாபா பாஸ்கர் சார், ஒரு சாங் ராஜசுந்தரம் மாஸ்டர். அண்ட் எல்லா சாங்குமே வந்து வேறு மாதிரி இருக்கும். இப்போ கண்ணை நம்பாதே வந்து ஒரு கம்ப்ளீட் நைட் ஸ்ட்ரீட் சாங் மாதிரி இருக்கும். அங்கங்கே இப்போ நேப்பியர் பிரிட்ஜில் ஷூட் பண்ணோம், இப்போ பனையூர் பீச்சில் ஷூட் பண்ணோம். அதெல்லாம் வந்து இது இன்னொன்று என்னென்னா, இது எனக்கு ஃபர்ஸ்ட் மூவி வித் எக்ஸ்டென்சிவாக சாங் ஷூட் பண்ணி. ஸோ எனக்கு ஐ என்ஜாய்ட் இட் அ லாட். அண்ட் ஐட்டம் சாங் வந்து சாம் வந்து முதலே சொல்லிட்டார், எனக்கு ஒரு பாலிவுட்
அந்த மாதிரி ஒரு இது வேணும், நல்லா ஃபுல்லாக என்ன ஃபில்அப் பண்ணி கொடுத்துட்டாங்க. அவங்க ஜூனியர் ஆர்டிஸ்ட்லாம் வந்து ஃபுல்லாக போட்டு ஆர்ட் டிபார்ட்மெண்ட்லாம் வந்து ஃபுல்லாக இதெல்லாம் ஒரு பயங்கரமான ஒரு ரா பப் ஃபீல்லாம் கொடுத்து த பேக்ட்ராப் வாஸ் செட். ஸோ ஐ குட் ஜஸ்ட் கோ மேட் தேர். அது ஒன்று. அதுக்கப்புறம் மைமா சாங் வந்து ஜிவி சார் வந்து ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டு அந்த பாட்டு ஃபஸ்ட்டு கேட்கும்போது வி ஆல் வர் வெரி எக்ஸைட்டட். அண்ட் ஜிவி சார் ஹேட் வெரி ஸ்பெசிஃபிக் என்ன சொல்கிறது இது தட் ஃபீலிங் தட் அந்த பாட்டு வந்து விஷுவலாகவும் வந்து கனெக்ட் ஆயிடணும் அப்படின்னு. அண்ட் அது வந்து ராஜு மாஸ்டர் பண்ணார். அண்ட் அதுலேயும் வந்து பாண்டிச்சேரியில் அது மட்டும்தான் நாங்கள் வந்து வி வெண்ட் அவுட் ஆஃப் த சிட்டி, பாண்டிச்சேரிக்கு போய் ஷூட் பண்ணியிருந்தோம். அதில் ஆர்ட் டைரக்டர் உமேஷ் வந்து he had done a fantastic job transforming that place. இந்த படத்துடைய ஆர்ட் டைரக்டரும் வந்து இப்போ நம்மிடையே வந்திருக்காரு. ஸோ why don't we have him here? ஸோ படத்துடைய ஆர்ட் டைரக்டர் நம்ம கூட இருக்காரு. ஸோ சார் நீங்கள் இல்லாத போது உங்களை பற்றி ரொம்ப பெருமையாக பேசினாங்க எல்லாரும். ஸோ ஐ வில் லெட் த டிரெக்டர் இன்ட்ரடியூஸ் தி ஆர்ட் டைரக்டர் டு அஸ் ப்ளீஸ். உமேஷ் இவர் தான் நம்ம படத்தோட பயங்கரமான பெரிய மாசான ஆர்ட் டைரக்டர். ஸோ அவரை பற்றி என்ன சொல்கிறது, அவர் சட்டையை பார்க்கும்போதே தெரியும் படம் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்கு. கலர்ஃபுல்லாக இருக்குனால சொல்லுங்க உமேஷ். ஸோ இந்த செட்டு ஃபஸ்ட்டு இந்த செட்டுக்குள்ளே நான் வந்து இதை பற்றி நான் சொல்லியே ஆகணும். நான் ஆர்ட் டைரக்டர் ஆகி என் கார்டு எடுத்து ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம் நான் இங்கே தான் பண்ணேன், கலைஞர் டிவிக்கு தான் ஃபஸ்ட்டு பண்ணேன். ரொம்ப பெருமையாக இருக்குது எங்களுக்கு உங்களை பார்க்கும்போது இங்கே. ஸோ வெரி ப்ரவுட் அண்ட் ஹாப்பி. ஸோ ஃபஸ்ட்டு த்ரிஷாலா நயன்தாரா தான் ஃபஸ்ட்டு பண்ணேன், சாரோட ஃபஸ்ட்டு படம் நான். அதுக்கடுத்தது சார் வந்து இந்த மாதிரி இந்த படம் இருக்குது, எனக்கு இன்னொரு பேர் இருக்குன்னு ஒன்று பண்ணுறேன், சாம் ஆண்டன் பாருங்கள் அப்படின்ற மாதிரி சொன்னார். சாமை போய் பார்த்தேன், மீட் பண்ணேன். சாம் ஸ்டோரி சொன்னார், ஃபஸ்ட்டு லைன் மாதிரி சொல்கிறேன், ரொம்ப டைம் எடுக்கலான்னு சொல்லி ஒரு 1 hour கிட்ட இருக்கும் சொன்னார். ரொம்ப பிடிச்சிருந்தது. ஷூட்டிங்கில் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நான் எது வச்சாலுமே கேமராமேன் வந்து பயங்கரமாக இருக்குது, சூப்பராக இருக்குது அப்படின்னு. உண்மையாக தான் உண்மையாக தான் சொல்கிறீங்களா? இல்லை பிரதர் ரொம்ப நல்லா இருக்குது, எனக்கு இன்னும் ஈஸி பண்ணிட்டீங்க, என்னோட ஒர்க் வந்து இது பண்ணிட்டீங்க, இன்னும் நல்லா இருக்கு பிரதர். இது ரெண்டும் சேர்ந்து வரும்போது ரொம்ப நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். உமேஷ் எது பண்ணாலும் சூப்பராக இருக்கிறாங்க, நாங்களாம் இது பண்ணாலும் டேக் ஓகே தான் மேக்ஸிமம். எனக்கு என்னைக்காவது வந்து சூப்பராக இருக்குது அப்படிலாம் சொன்னதே இல்லை டேரக்டர். அப்படிலாம் இல்லை சார், சும்மா சொல்கிறாரு. ஸோ நல்லா இருக்குது அப்படி சொல்லுவாங்க. அப்படி ரொம்ப ஜாலியாக இருக்கும். நான் வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்டு அப்படி ஜஸ்ட் உட்காந்திங்கன்னா இப்போ சாரோட டான்ஸ் இருக்கும், ஒரு வெட்டிங் சாங் ஒன்று பண்ணியிருப்பாங்க, இதில் இருக்கும்னு நினைக்கிறேன், இந்த மாப்பிள்ளை இதில் இருக்குது ஒரு டான்ஸ் வித் மீ சொல்லிட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு அது நியூ இயர் அன்னைக்கு ஃபைனலாக நாங்கள் ஃபினிஷ் பண்ணோம். அந்த சாங் வந்து பார்த்தீங்கன்னா நியூ இயர் அன்னைக்கு நைட் வந்து முடிச்சோம், 3 days. ஆனால் அவ்வளோ கிராண்டாக பண்ணி கொடுத்தாரு அதோட செட்டு. மைமா சாங் பார்த்தீங்கன்னா அந்த ரெட்ரோ ஃபீல் ரொம்ப அழகாக பண்ணி கொடுத்தாரு. ஜிவி சார், நீங்கள் வந்து நிறைய பெரிய ஹீரோஸ்க்கு மியூசிக் டைரக்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ உங்கள் படங்களுக்கு மியூசிக் டைரக்ட் பண்ணுறது இஸ் இட் மோர் சேலஞ்சிங் ஆர் ஹவு டு யூ லுக் அட் இட்? இல்லை, எனக்கு ரொம்ப ஈஸி தான். ஏன்னா எனக்கு வந்து நான் நடிக்கிற படங்கள் எனக்கு ட்ரஸ்ட் ஜாஸ்தியாக இருக்கும் என் மேலே, டிரெக்டருக்கும் எனக்கும். ஸோ அப்போ நான் ஒரு ஐடியா ஒன்று எடுத்துகிட்டு வரேன்னா அவங்க அதில் பிரெயின் ஸ்டார்ம் பண்ணி நல்லா இருக்குன்னா எடுத்துப்பாங்க, இல்லைனா அவர் சொல்கிற ஐடியா நான் யூஸ் பண்ணிப்பேன். ஜிவி ஆக்சுவலி என்னன்னா இஸ் ஓப்பன் டு எவ்ரி திங். கதைக்காக மட்டும்தான் ஹி ஒர்க்ஸ். இப்போ ஒரு இம்பார்ட்டண்ட்டான சீனில் வந்து யோகி பாபு சார் படத்தோட காமெடியன் வந்து ஒரு கவுண்டர் ஒன்று போடுவார். ஆக்சுவலி ஜிவி சார் வர்ற ரொம்ப ஒரு இடம், ஒரு மாசான இடத்துல கவுண்டர் போடும், அது ஒர்க் ஆகுதுன்ற ஒரே காரணத்துக்கு ஹில் சே ஓகே நல்லா இருக்கே அப்படின்னு. ஸோ தட் இஸ் வாட் ஹி ஒர்க்ஸ் ஃபார் த மூவி. ஸோ அவருக்கு அந்த ப்ரெஹென்ஷன்ஸ் அது ஹீரோன்றதை தாண்டி அந்த படத்துக்கு என்ன தேவை அதுதான் பண்ணுவார். இன்னொன்று ஆர்ஆர்ன்றப்போ அவர் அவருக்காக மட்டும் ஒரு பயங்கர ரைஸ் அந்த மாதிரி கொடுக்குற ஆளே கிடையாது. இந்த இடத்துல ஹீரோ சட்டிலாக இருக்கணுமா சட்டிலாக தான் இருப்பார். காமெடியனுக்கு இன்னும் ஜாஸ்தியாக ஸ்பேஸ் கொடுக்கணுமா கொடுப்பார். இன்னொன்று எனக்கு கிளைமேக்ஸ் மியூசிக்கில் வில்லன் வந்து ஒரு இடத்துல நடந்து வருவான், அதுக்கு அவர் போட்டது வந்து அதுக்கு முன்னாடி அவருக்கே போட்ட பில்டப் போட ஜாஸ்தியா இருந்துச்சு. உண்மையிலேயே அது பெரிய விஷயம் இல்ல. தட்ஸ் வாட் மேக்ஸ் a film. வில்லன் பவர்ஃபுல்லா இருக்கணும், இருந்தாதான் உங்களுக்கு வந்து அந்த அந்த ஸ்கேர் வரும். ஸோ வில்லனை நம்ம எவ்வளோ க்ளோரிஃபை பண்ணுறோமோ, இப்போ எவ்வளோ படங்கள் இருக்குது, பாஷாவாக இருக்கட்டும், முதல்வனாக இருக்கட்டும், த வில்லன் ஹேஸ் டு பி ரியலி 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 பவர்ஃபுல். அப்போ தான் வந்து அந்த படத்தோடைய grip இருக்கும். அதனால் ஐ வில் க்ளோரிஃபை த வில்லன். இன்னொன்று the best thing about this film is we all are like youngsters. Okay. இன்னைக்கு இருக்கிற கரண்ட் ஜென்னா we are working. இன்னொன்று we don't have ego issues. நாங்களாம் எல்லாமே we work for the best of the film. And அதே மாதிரி உங்க ப்ரொடியூசர்ஸ் பத்தியும் உங்ககிட்ட கேட்கலாம். Tell us about the producers. லைக்கா வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் ப்ரொடக்ஷன், ஃபினான்ஷியலாக வந்து எங்களுக்கு பெரிய சப்போர்ட். அவங்க நிறைய கம்பெனிஸ் எங்களுக்கு வந்து தே வாண்டட் எங்கள் காம்பினேஷன், சாமோ என்னுடைய காம்பினேஷன் நிறைய கம்பெனிஸ் கேட்டாங்க. பட் நான் வி தாட் சரி வில் ஹாவ் அ ஸ்ட்ராங் பேக்கிங் சொல்லிட்டு வி வென்ட் டு லைக்கா வந்து they've been of great support, thanks to the company Subhash Karan sir, Raju Mahalingam sir,
அண்ட் சுந்தராஜன் சார் தான் எங்களை அந்த ப்ராஜெக்ட் கொண்டு போனார். ஸோ தேங்க்ஸ் டு த டீம். இட்ஸ் ரியலி நைஸ். ஸோ பிஃபோர் வி ஃபினிஷ், சாம் உங்ககிட்ட இந்த படத்தில் நடிச்சிருக்கிற மற்ற ஆர்டிஸ்ட் பற்றியும் உங்களுடைய மற்ற டெக்னீஷியன்ஸ் பற்றியும் சொல்லுங்கள் ப்ளீஸ். இந்த படத்தில் வந்து ஒரு நட்சத்திர பட்டாளமே இருக்குது. நீங்கள் தேட்டரில் பார்க்கும்போது தெரியும். கருணாஸ் அண்ணன், கருணா சார் வந்து ஒரு நம்ம டார்லிங்லேயும் பண்ணாங்க. ஸோ இதில் வந்து அவருக்கு ஒரு வேற ஒரு ஒரு 2 விரல் இல்லாமல் வருவாங்க. ஸோ கருணாஸ் அண்ணன், மொட்டை ராஜேந்திரன் சார், ஒரு ஃபிங்கர் பாபுன்னு ஒரு கேரக்டர், ஃபிங்கர் இல்லாதனாலே அவருக்கு ஃபிங்கர் பாபுன்னு பேர் வந்துச்சு. ஸோ கருணாஸ் அண்ணன், அப்புறம் யோகி பாபு, அவர் வந்து ஒண்டி புலி, த லோன்லி டைகர் அப்படின்னு ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. ஸோ சரவணன் சார், எனக்கு தெரிஞ்ச இதுக்கு அப்புறமா பருத்தி வீரனுக்கு அப்புறமா அவருக்கு ஒரு பெரிய பிரேக் இந்த படம். ஏன்னா அவர் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னார். ஸோ அப்புறம் மொட்டை ராஜேந்திரன் சார், அவர் மகாபலி மகான்னு ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. ஸோ அப்புறம் விடிவி கணேஷ் சார், பெஞ்சமின்னு சாரோட ஸ்கெட்சு பெஞ்சமின். ஸோ சாரோட அப்பாவா பண்ணியிருக்காரு. ஸோ அவங்க ஆக்சுவலி காம்பினேஷன் ரொம்ப நல்லா ஒர்க் ஆகிருக்கு. இவர்தும் விடிவி கணேஷ் சார் தான். அப்புறம் லொல்லு சபா மனோகர் சார் இருக்காரு, அப்புறம் சுவாமிநாதன் சார் இருக்காரு, கிடையாது, எல்லாரும் இருக்காங்க. அதுதான் இப்போ என்னன்னா இவ்வளோ ஆர்டிஸ்ட்டை வச்சு அவங்க எல்லாருமே ஒரு டேட்ஸ் இதெல்லாம் ஹேண்டில் பண்ணி, ஸோ அவங்க எல்லாருமே தே கேவ் தேர் 100%. ஸோ அதனால தான் வி ஹேட் திஸ் வண்டர்ஃபுல் ஃபிலிம் ஆன் போர்ட் அண்ட் வி ஹவ் ஃபினிஷ்ட் திஸ் அண்ட் இப்போ படம் நல்லா போயிட்டு இருக்கு. படத்துக்கு ரசிகர்கள் தரப்புல இருந்து சொல்லணும்னா ஒரு நல்ல படம் கொடுத்துருக்கீங்க, சிறப்பான படம் கொடுத்துருக்கீங்க. அண்ட் உங்களுடைய கூட்டணி வந்து இவங்க 2 பேரும் படம் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக நல்லாயிருக்கும், ஏதோ ஒரு விஷயம் இருக்கும், நல்லா தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த நம்பிக்கை வந்து இன்னும் வலுப்படுத்தியிருக்கீங்க இந்த படத்தின் மூலமாக. ஸோ தட் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் திங்ஸ் அபவுட் யுவர் காம்பினேஷன்னு சொல்லலாம். ஸோ இந்த படத்தை பற்றி நிறைய விஷயங்கள் பேசணும். ஸோ முடிக்கிறதுக்கு முன்னாடி படம் பார்த்த நிறைய ரசிகர்கள் இந்த படத்தை ஏற்கனவே ஒரு ஹிட் படமாக மாற்றிருக்காங்க. ஸோ இன்னும் படம் பார்க்க வர ரசிகர்கள் என்ன எதிர்பார்த்து இந்த படத்துக்கு வரணும், என்ன விஷயங்களை வீட்டுக்கு கொண்டு போவாங்க, என்ன மாதிரியான நினைவுகளையும் கொண்டு போவாங்கன்னு சொல்லுங்கள். ஸோ கண்டிப்பாக ஒரு ஃபன் டைம் இருக்கும். தியேட்டருக்கு வந்து பார்த்தா ஒரு என்ஜாய் பண்ணிட்டு போகிறாங்க, என்ஜாய் பண்ணிட்டு போவீங்க. ஃப்ரெண்ட்ஸோடு பார்க்கலாம், உங்கள் ஃபேமிலியோட பார்க்கலாம், யாரோட பார்த்தாலும் நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க. டெஃபினட்டாக இட் வில் பி ஒர்த் யுவர் மணி. தைரியமாக தியேட்டருக்கு போய் படம் பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. பார்க்குறவங்க எல்லாருமே என்ஜாய் பண்ணுறாங்க. டெஃபினட்டாக தியேட்டருக்கு வந்து பாருங்கள். பைரசி சப்போர்ட் பண்ணாதீங்க, தியேட்டருக்கு வந்து பாருங்கள். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். ஒரு நல்ல படத்தை பற்றி நிறைய விஷயங்கள் பேசுனீங்க. ஒரு என்ஜாயபிளான படம், தியேட்டருக்கு போய் பார்த்தா சந்தோஷமாக திரும்பி வர மாதிரியான ஒரு படம். அதே மாதிரி ஆனந்தி, இந்த படத்தில் எவ்வளோ அழகாக கனிவாக நீங்கள் இருந்தீங்களோ அதே மாதிரி த்ரூ அவுட் த இன்டர்வியூ நிறைய விஷயங்கள் எங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டு அப்படியே சிரிச்சுட்டு ரொம்ப க்யூட்டாக யுவர் ப்ரெசன்ஸ் ஹஸ் என்ஹான்ஸ்ட் த இன்டர்வியூ அப்படின்னு சொல்லணும். அதே மாதிரி உங்கள் ஒவ்வொருத்தர் பற்றியும் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங் ஹியர். அண்ட் நீங்கள் சொன்ன மாதிரி எங்களுக்குள்ளே எந்த ஈகோவும் இல்லை, எது வேணால் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுவோம் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. அதான் உங்களுடைய பெஸ்ட் ஸ்ட்ரெங்க். அண்ட் இந்த படத்தோடைய வெற்றியும் தொடர்ந்து வரப்போகிற படங்களுடைய வெற்றிக்கும் அதுதான் காரணம்னு நினைக்கிறோம். ஸோ நீங்கள் இதே மாதிரி இருக்க எங்களுடைய வாழ்த்துக்கள். மீண்டும் ஒரு முறை வந்து இந்த படத்தோடைய வெற்றிக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள் சொல்லி விடைபெறுறோம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங். தேங்க்யூ. தேங்க்யூ. தேங்க்யூ.